முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அதிர்ந்தது. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். போதும். அது 24வது படிக்க. அதுலயே தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து எங்கிருந்து நடந்து வர்றாருன்னு பார்ப்போமா? மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்க. சீக்கிரம். மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே காதுல உள்ள இருக்கு. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்போ இங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு அவரு? ஹலோ சொல்லுங்க, அவர் எப்ப இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு? அது அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது இருக்குது. அதை விளக்குறதுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தையை விளக்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேண்டி இருக்கு. அப்போ 1 மணி நேரம் தானா இந்த அநாதி நாட்களுடைய பூர்வம் அப்படிங்கிறது என்ன? அது எதற்காக வேதத்தில் அப்படி மறைச்சு வைக்கப்படுகிறது என்று பேசுவதற்கு நேரம் எனக்கு வேணும். அதனால அநாதி அநாதி ஆதி அநாதி இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறேன் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஒரு வசனத்தை படிக்கிறோம். இப்போ இது அநாதின்னு சொல்றோம். இதுல எது முந்தினது எது பிந்தினது தெரியுமா? ஆதி முந்தினதா அநாதி முந்தினதா? அநாதி முந்தினது. அநாதி எப்படி கேட்டா அதுக்கப்புறம் ஆதி. அநாதி காலத்தினுடைய பூர்வத்தினுடையது. அப்ப அப்பொழுதே நடந்துட்டு இருக்காரு. எதுக்கு நடந்தாரு? ஆபகுத்திற்கு செய்தி புத்தகம் ஆபகுக் படிக்கிறீங்களா? 10வது வசனத்தில் படிக்க. அதாவது 3வது அதிகாரம் 10வது வசனம். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கினது, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது, சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளில் ஜோதியிலும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்து உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். உள்ளபடி வர வர படி போயிட்ட. தமிழ் படிக்கிறதுக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கியா? சோத்திரம். தலைவனை வெட்டினீர் இருக்கு, தலைவனை வெட்டினீர் படிக்கிற. ஆக எந்த தலைவனை வெட்டினீர்? இப்போ பூமியில நடந்தாரு, இப்பவும் நடந்துட்டு தான் இருக்காரு. நாம தான் கார்ல போயிட்டு இருக்கிறோம், பிளைட்ல போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏசு கிறிஸ்து நடந்துகிட்டே இருக்கிறாரு. எதுக்காக நடந்தாரு? இப்ப இந்த படிச்சுங்களா இந்த வேதத்துல 10 நிமிஷம் ஆச்சா பாரு. எதுக்காக நடந்தாரு அவரு? இதுல இருக்க உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அபிஷேகம் பண்ணி வைத்தவர்களின் ரட்சிப்புக்காகவுமே புறப்பட்டேன். அவர் எப்போ புறப்பட்டு எப்பிராத்தா என்ற ஊராகிய பெத்லகேமுக்கு வந்து அங்கே இருந்து பொறையாத்துக்கு வந்து
அங்க இருந்து தரங்கம்பாடிக்கு வந்து அங்க இருந்து திருநெல்வேலிக்கு போய் அங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போய் அங்க இருந்து எங்க ஊர் கள்ளிக்காட்டுக்கு வந்து அங்க இருந்து எப்படிங்களா இங்க நடந்துட்டு இருக்காரு தவிர நல்ல யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் 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 நினைச்சு அது இங்கே பண்ண முடியல யாரும் இல்லை, வீட்டுல போய் யோசனை பண்ணுங்க. அவர் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய புறப்படுதல் அநாதி ஆட்களுடைய பூர்வத்தினுடையது. அப்படி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் நடக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் அருமையாய் இந்த வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதில் கைகளை உயர எடுத்தது. அலையிலே சொல்லுவோம், அலைகள் எழுப்பி நம்ம நினைக்கிற சுனாமி அலை எழுப்பி நிற்குது. காத்து புயல் பயங்கரமாக அலைகள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீட்டர் உயரத்துல மேல தூக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு நினைப்பேன், நம்முடைய ஆண்டவர் நடந்து வர்றார். அதனால்தான் அலைகள் எல்லாம் தன்னுடைய கைகளை உயர்த்தி அவரை கும்பிட்டு வரவேற்கிறது. அல்லையிலே சொல்லுவோமா? என்னுடைய நான் கடலுக்கு போனாலும் சரிதான், அல்லது பர்வதங்களுக்கு போனாலும் சரிதான், அல்லது வேற வனாந்தரமான இடங்களுக்கு போனாக்க நான் சில இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமைக்கு அவைகள் தங்களை ஒப்புக் கொடுத்து படித்து அவரை சேவிக்கிறது, அவரை வணங்குகிறது, அவரை ஆராதிக்கிறது என்று நான் அப்படிதான் கற்பனை செய்து கொள்வேன். நான் மற்றவர்கள் எப்படி கற்பனை செய்யறாங்க எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதலாக ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இங்க தரங்கம்பாடியில ஒரு பாஸ்டர் இருந்தார், அது ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேரு ஜெயராஜ், எஸ்கே ஜெயராஜ் பேரு. அவர் தான் எங்க ஊர்ல வந்து முதல்ல இல்ல, அது ஒரு மிதந்திரா வாத்தியார் போன பிறகு அவருக்கு அங்க இருந்தார். அப்ப அவர்கிட்ட நான் நட்பா பழகினேன். அப்ப நான் வந்து 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அவருக்கு ரொம்ப நட்பு ஏற்பட்டது. அவர் ஒரு தடவை எனக்கு அப்பதான் நான் முதல்ல கடலை பார்க்க வர்றேன், தரங்கம்பாடிக்கு என்னை அழைச்சிட்டு வந்தாரு. அவங்க அப்பா பேர் பிச்சை பிள்ளை. தரங்கம்பாடியில இருக்குது அவர் வீடு. இப்ப அவர் எங்க இருக்காரு, இப்ப குத்தாத்துல இருந்தாலே தெரியாது, வயசாகி போயிருக்கு. அப்ப ஒரு நாள் என்ன சாயங்கால வேளையில கடலுக்கு அழைச்சிட்டு போனார். இந்த தரங்கம்பாடி கடல்ல தான் போய் நான் கடல்ல நடக்கும் பொழுது என் கால்